ஹாய் சார், விஜய் சார். நான் தான் திருப்பூர் மேஜிக் டாம். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அன்பான பத்திரிக்கையாளர்களே. அவர் உறுதிமொழி எடுத்தார் இல்லையா? என்னது, ஜோசப்னு விஜய் சார்னு விஜய் அப்படின்னு எடுத்தார். அதையும் தெரிஞ்ச பேப்பரில் போட மாட்டேங்க, எந்த பேப்பரில் ஏன் போட மாட்டேங்க? அவர் திரைப்படம் நடித்தவர் விஜய். இன்றைக்கி அவர் மினிஸ்டர் ஆகிட்டார், சிஎம் ஆகிட்டார். ஆனால் அவர் ஜோசப் விஜய்ன்றது தான் புனைப்பெயர் வருது. தயவுசெய்து அவர் பேர் ஜோசப் விஜய் தான் இருக்கணும். விஜயன்ற பேர் போயிடுச்சு, சினிமா நாட்டே போயிடுச்சு. ஜோசப் விஜயன்ற தமிழக முதல்வர் அவர். என்னுடைய தம்பி. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம் 3 வருஷமாக வீடு வீடாக அலைஞ்சு நாங்கள் ஓட்டு சேர்த்தேன். என்னுடைய தம்பி விஜய் சார் நல்லா ஆட்சி அமைப்பார். ஏங்க ஒரு நிமிஷம் நீ புரிஞ்சுக்குங்க. அவர் ஒரு படத்தை நடித்தாலே 300 கோடி நடிக்கும். இன்றைக்கி அந்த அமைச்சரில் பதில் உட்காந்து பார்த்தீங்களா? எவ்வளோ தெரியுமா அவருக்கு சம்பளம்? எவ்வளோ சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாதத்துக்கு 2,04,000 தான். சரிங்களா? இதெல்லாம் தோணுது மக்கள் நன்மை செஞ்சாதுங்களா? நல்லதுங்க. எல்லாத்தையும் தோன்றவர் வந்துட்டார். நல்ல ஒரு மனிதர், அன்பான மனிதர். அவர் நம்ம வரவே இருக்கணும். இந்த ஆட்சி நாளைக்கு இருக்கணும். எத்தனை வருஷம்னாலும் விஜய் சாரோடைய ஆட்சி நல்லா இருக்கும். சரிங்களா? அவரை பற்றி ஒருத்தன் கேவலம் பேசுனா பார்த்தீங்களா? ஓடு ஏண்டா என்ன கேவலம் பேசியிருக்க? எங்கள் விஜய் சார் போனால் தூக்கி போட்டிருப்பார். ஏன்னா அவர் நல்ல மனுஷன். அவர் கடவுள் ஏசாப்பாக்க அடுத்த ஆள். இங்கே வந்த மாதிரி பேசுங்க சரியா? ஒரு தமிழக முதல்வரை பற்றி இப்படி பேசுகிறேன் பார்த்தியா? மிக மிக தவறு. ஏன்டா டே இப்படி பேசுகிறீங்க? அக்கா, தமிழக என் உடம்புடைய நீங்கள் நல்லா இருக்கணும். என்னுடைய தம்பி இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். எல்லோரும் நல்லா ஆட்சி நடத்துவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னை வீட்டில் என்னுடைய ஒய்ஃபோ என்னுடைய மகளோ இந்த இலவசம் எதிர்பார்க்கலை. என் ஒய்ஃப் என்ன சொல்லுவேன், பஸ்ஸோட காசு நீங்கள் கொடுங்க, எனக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு. யாருங்க டிக்கெட்னு கேட்டார். என் ஒய்ஃபுக்கு தான் அப்படின்னேன். பெண்களுக்கு இல்லைன்னாப்புல. அந்த சொல்லியிருக்க மாட்டேன், நான் டிக்கெட் எடுப்பேன்னாப்புல. அதாங்க புரியுமா? தேங்க்யூடா. ஓகே, தேங்க்யூ everybody. இந்த குழந்தை முதல் எல்லாரையும் காப்பாற்றுற கடவுள் என்னுடைய விஜய் தம்பி சிஎம். நான் சின்ன வயசு விஜய் தம்பி பேசினேன். இன்றைக்கி ஒரு அருமையான தமிழக முதல்வர் கிடச்சிருக்காங்கன்னா அது நம்முடைய விஜய் தம்பி. வாழ்க தம்பி. திருப்பூர்ந்து மேஜிக் டாப். ஏன்னா பாருங்கள், மேஜிக் டாப் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய மேஜிக் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். மேஜிக் ப்ரோக்ராம் நிறையா ப்ரோக்ராம் பண்ணி விஜய் சார் மூலமா நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நான் உங்களை விஜய் சாரை கைவிட்டுறீங்க. அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அவர் எத்தனை எதிர்ப்பு, அவருக்கு எத்தனை எதிர்ப்பு தமிழக மக்களாக நம்ம தூக்கி விட்டுருக்கோம். விஜய் சார் ஒரு அருமையான மனிதர். தேங்க்யூ வெரி மச் ஆல். நீங்கள் ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த அண்ணன் சார் அப்பாவானாலும் தம்பியானாலும் அக்கானாலும் என்னை அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.